ஓகே, இதை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்திட ஓடாதே, உன்னுடன் நீயும் போட்டி போடு, உன்னை மிஞ்ச யாருமே கிடையாது என்று இந்த முதல் உரையாடல் வந்து போதில் நான் சந்தோஷம் கொள்கிறேன். என்னை பத்தி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி என்னை பத்தி பெருசா சொல்ல ஒண்ணலாம். ஆனா கண்டிப்பா இனிமேல் என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு பிக் பாஸ் சீசன் 9 எஃப்ஜேன்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ ஐம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், சுகந்திர கலைஞர். நான் பேசிக்கலி ஐம் ரேப்பர் அண்ட் பீட் பாக்ஸர். ஸோ பீட் பாக்ஸோட அப்படியே ஸ்டார்ட் பண்றது எப்பவுமே நம்ம வழக்கம். அதனால 1 2 3 குத்தே. அமேசிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ வெளியே வந்த போய் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? பெருசாக ரெஸ்பான்ஸ் இன்னும் பார்க்கல ப்ரோ. வெளியே போய் நம்ம ரோட்டில் நடக்கும் போது தான் அந்த ரெஸ்பான்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இப்போ சும்மா வந்த உடனே வந்து கையில் ஃபோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனும் கொடுக்கல. அதனால் பெருசாக ரெஸ்பான்ஸ் பார்க்கல. பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பேலன்சிங்காக தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஞானி அப்படின்றதும் கிடையாது, இவன் ஒன்றுமே இல்லைன்றதும் கிடையாது. ஒரு மாதிரி பேலன்சிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வெளில வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? வெளியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் அம்மா அப்பா காலில் எழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நான் உள்ளே இருக்கும் போதே ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன், ஒலிபெருக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், நானும் வீராவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீரா வந்திருந்தான், ரத்தீஷ்னு சொல்லிட்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த பீஸ்ன்ற எங்களோட பேண்ட்லேருந்து ரத்தீஷ் வந்திருந்தான். ஸோ ரத்தீஷ், வீரா வந்திருந்தாங்க. அது போக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்புறம் மாமாவோட ஃபேமிலி, அக்காவோட ஃபேமிலி, அந்த மாதிரி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஒரு சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, வெல்கம் எஃப்ஜே அப்படின்லாம் போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஹாப்பி தான் ப்ரோ. அவங்க வந்து ஒரு மாதிரி 77 days தாண்டதே வந்துட்டு ஒரு பெரிய மலையை தாண்டின மாதிரி தான். நீ அதுவும் அந்த வீட்டுக்குள்ளே அத்தனை நாள் நீ வந்து இருந்ததே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இதுவே ரொம்ப ஹாப்பி. நாங்கள் பரவாயில்ல, என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு இன்னும் 1 வாரம் வந்திருக்கலாம், இந்த ஃப்ரீ டாஸ்கில் மட்டும் இருந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்றது வந்துட்டு வீட்லேயும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது போக ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சுற்றி இருக்கவங்க நிறைய பேரும் வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாமும் சொல்லியிருந்தாங்க. சோஷியல் மீடியா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீ டாஸ்க் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்லேயும் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். வெளியே நிறைய பேருக்கு என்ன பிடிச்ச கொஞ்சம் மக்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் தான். ஸோ அதுதான் சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அஜித் சார் மூவியில் பீட் பாக்ஸ் ஆஃபர் இல்லைனா அஜித் சார் மூவியில் அவருக்கு தம்பியாக ஒரு கேரக்டர், எதை சூஸ் பண்ணுவீங்க? உள்ள போனது நான் பீட் பாக்ஸர், ரேப்பர் அப்படின்றத வந்துட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் போனது. ஆனால் இப்போதைக்கு ஆக்டர்ன்ற கரியர் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. பீட் பாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம்க்கு எடுத்துட்டு போகலாம். ஆனால் அதை மெயின் ஸ்ட்ரீமாக மட்டுமே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அஜித் சார் மூவியில் பீட் பாக்ஸிங்கிற ஒன்று பண்ணுறது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் படம் ஃபுல்லாக பண்ண முடியாது. நான் தம்பியாக போய் பீட் பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ பார் கேம் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாருக்கே தெரியாது ப்ரோ. இஷ்டத்துக்கு ஸ்ட்ராட்டஜி மாற்றுவான் ப்ரோ. வியானா பற்றி சொல்லுங்க. வியானா பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு ப்ரோ. எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சரியான எனிமீஸ் அப்படின்னு தான் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 2 3 ஆமாம் ஒரு 3 வீக்ஸ் வந்துட்டு சரியான எனிமீஸ். நாங்கள் 2 பேரும் வந்துட்டு எலியும் பூனையும் மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுப்போம். அதுக்கப்புறமா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று எங்கள் 2 பேருக்குமே கிரியேட் ஆகி அது வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் தான் வந்துட்டு போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், அது உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மாதிரி நாங்கள் 2 பேர் தனியாக உட்காந்து பேசுறதெல்லாம் பார்த்து அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிட்டாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேர் பேசுனது என்ன அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் அப்போ அவகிட்ட சொன்னது என்னன்னா, நானே வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிரம்னு நினைக்கிறேன், நான் என் ஒய்ஃபோட வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம். ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஸோ நீங்கள் போனதில் பார்வக்கு பயம் போயிடுச்சு, அது உண்மையா? யாருக்கு நான் உள்ளே இருக்கும்போது பயம் இருந்து தானே தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் அது போயிடுச்சான்னு கேட்டால் அதுவும் சத்தியமாக தெரியல. ஸோ யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறது. கோபம் வரும்,
கத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு சமாதானமாகவும் அடுத்த செகண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக. எனக்கு இது ஏன் தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு 3 வாரம் அதே மாதிரி எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது, சுத்தமாக ஆகாது. நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி மாதிரி கத்திப்போம், சண்டை போட்டுமா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்பையும் நாங்கள் 2 பேருமே வந்துட்டு சண்டை போட்டாலும் அன்றைக்கி நைட் வந்துட்டு நான் வினோத்தனா கானா பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துடுவார். ஸோ அவர் அது பேலன்சிங்காக பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் வருவாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச டாஸ்க்னா செகண்ட் டைம் தலையாக வந்த டாஸ்க் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 5 ஸ்டிக் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது. ஏன்னா அது வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கு வந்து ஒரு 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 அதுக்கு ஆக்சுவலாக ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு மைண்டும் ஆக்சுவலாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணலான்னு போகும்போது இல்லை வேணாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசித்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதும் இருந்தது. அண்ட் ஃபிசிக்கலாகவுமே அது வந்துட்டு பேலன்சிங், ஸோ அது பண்ண வேண்டிய ஒரு மேட்ரு இருந்தது. அதனால அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணது இந்த மாதிரி ஜாலியாக இருந்தது. ஸோ இப்போ பிக் பாஸில் எதை மிஸ் பண்ணுறீங்க? இப்போ பிக் பாஸில் மிஸ் பண்ணுறதுன்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன மேட்ரு தான் ப்ரோ. இங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நாட்கள் வந்துட்டு நிறையவே இருக்குது. ரொம்ப நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வருஷங்கள் வந்துட்டு ஏங்கியிருக்கேன் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜில் சேதுனா கிட்ட சொல்லிட்டு போனது தான், ஒரு 4 ஸ்டேஜ் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமான்னு ஏங்கின இடத்துல 100 நாள் டெய்லி எனக்கு ஸ்டேஜ் கிடைக்கும் போது அங்கே வந்துட்டு 100 நாள் நான் முடிஞ்ச எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ 77 டேஸ்லேயே வந்துட்டேன். இன்னும் ஒரு 23 + 5 ஒரு 28 நாள் இருந்திருந்தா அதையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன இது. அதனால அந்த ஒரு விஷயத்த பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஸோ பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? சிம்பிள் மேட்ரு ப்ரோ. வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு யார் கூட வேணால் என்ன சண்டை வேணால் நம்ம போடலாம், என்ன வேணால் நடக்கும். ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஸ்பேஸில் என்னை கூட்டு போய் விட்டதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது 20 பேர் தான் வந்தோம். அந்த 20 பேரில் வந்துட்டு நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி மூஞ்சை பார்த்து பேசி தான் ஆகணும். மூஞ்சை திருப்பிட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா சுற்றி அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது வெளியே வந்தோம் அதையே வந்துட்டு நம்ம பண்ணுறது ஒரு மாதிரி நல்லது. யார் கூட சண்டை போட்டாலும் சண்டை சச்சரவு இருந்தாலும் நம்ம வந்துட்டு மனுஷனை வந்துட்டு மனுஷனாக பார்க்கணும். சக மனிதனை மனிதனாக மதிப்பதே மனித மாண்பு அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு சண்டை அது இதுன்னு போகாமல் நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பேசணும், சண்டை போடணும், நாளைக்கு வந்துட்டு நம்ம சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா அவர் யாராக இருப்பா? எனக்கு அதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை எலிமினேஷன். நான் அப்படி ஆயிருந்தா நான் என் கூட அப்போ உட்காந்தது வந்துட்டு அரோரா இருந்தா, சுபிக்ஷா இருந்தா, ஆதிரே இருந்தா, நான் அதுக்கப்புறமா சாண்ட்ராக்கா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து எனக்கு சாண்ட்ராக்கா மேலே ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரான கேமு. பட் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே உள்ள டவுட் இருந்தது. நாங்கள் பண்ணுறதே பிடிக்குமா இல்லையான்ற டவுட் இருந்தது. சாண்ட்ராக்கா பார்க்கும்போது ரொம்ப டல்லாக லோவாக இருந்ததுனால அவங்க போயிருப்பாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படி இல்லைன்னா அரோரா போயிருப்பா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பிக் பாஸ்குள்ளே போனீங்க, அது நிறைய இருக்கா? ப்ரோ, நான் வரதுக்கு முன்னாடி கடைசியாக நான் ஃபைனல் ஸ்பீச்லேயே வந்துட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கொடுத்த ஸ்பீச்லேயே வந்துட்டு நான் சொல்லிட்டு வந்தது தான், நான் உள்ளே வந்த பர்பஸ்ன்றது வந்துட்டு வாட் இஸ் ஹிப்ஹாப். ஹிப்ஹாப் இஸ் டு மேக் அ ரெவல்யூஷன். ஸோ புரட்சி ஏற்படுறதுக்கு தான் ஹிப்ஹாப் அப்படின்ற ஒரு கலையை வந்துட்டு உருவாச்சு. அந்த புரட்சி பண்ணணும், அந்த ஹிப்ஹாப்ன்ற ஒரு கலையை வளர்க்கணும், அது என்ன அப்படின்றத சொல்லணும் மக்களுக்கு, அந்த ஒரு ஆர்ட்ன்ற அந்த ஆர்ட் ஃபார்மை காமிக்கணும் அப்படின்னு போனேன். நான் போனதில் வந்துட்டு நான் சொல்லியிருந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுபிக்ஷாக்கு அந்த ஆர்ட்டை அப்படியே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு, எனக்கு அப்புறமா சுபிக்ஷா வந்துட்டு அவளோட சமுதாயத்தை பற்றி நிறைய பாடல்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏலேன்னு ஒரு பாட்டு பண்ணியிருந்தா, அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு 3-4 பாட்டு பண்ணியிருந்தான். ஸோ அவள் அதை பண்ணும்போது நான் போன பர்பஸ் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் வீட்டில் மறக்க முடியாத ஒரு மெமரினா எந்த மெமரி? மறக்க முடியாத மெமரி அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னவோ நான் வெளியே வந்த வீக்கு அந்த எலிமினேஷன் ஆன மேட்ரு எனக்கு என்னவோ மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா யாருக்குமே கண் கலங்காத பாருவல் தான். ஸோ மறக்க வேண்டிய விஷயம் அதுவாதே தான். ஸோ
இங்கே நிறைய ஒரே செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, ஒரே ஆர்டின் ஃபயராக பறந்துட்டுருக்கு. ஸோ மக்களுக்கு என்ன, மக்கள் மற்றும் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபேன்ஸு மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் மை ஃபேன்ஸ், தே மை ஃபேமிலி. ஸோ ஃபேன்ஸ் ஆர் மை ஃபேமிலி, என் குடும்பம். ஸோ என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும், எனக்கு சப்போர்ட்ஸ் பண்ண என் குடும்பம் எல்லாருக்குமே வந்துட்டு சொல்கிறது ஒன்று தான். மை பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு ஜஸ்ட் என்டர்டெயின் ஆடியன்ஸ். எல்லாரையும் மகிழ்விக்கணும் அப்படின்றது தான் ஒரு கலைஞனோட முழு நேர வேலையே வந்துட்டு அதுதான். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளாக நான் வளர்ந்துட்டேன்னா, வயசுலேயும் சரி கலையிலையும் சரி நான் வளர்ந்தேனான்னு கேட்டால் இல்லை. அதனால நான் சொல்ல வர்றது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுவேன். கடைசி மூச்சு உள்ளவரை கலைஞனாகவே இருப்பேன், கலைஞனாகவே வாழ்வேன், கலைஞனாகவே சாவேன், என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ. தேங்க்யூ.